ஊர்லேருந்து இங்க வந்து சிட்டில அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த படம் நல்லா ஃபீல் குட். கண்டிப்பா பார்க்கலாம் எல்லாரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் விட ஆக்சுவலி செகண்ட் ஆஃப் நல்லா இருக்கு. தனுஷ் ஆக்டிங் சூப்பரா இருக்கு, நல்லா பண்ணது. எல்லாரும் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. நல்லா பண்ணிருக்காங்க, எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. ஆக்டிங் வைஸ் எல்லாருமே. அருண் விஜய் செம்மையா பண்ணிருக்காரு. அவரோட வில்லனிசம் எல்லாமே நல்லா இருக்கு. ஆக்சுவலி நல்லா ஸ்மூத்தா போயிருக்கு படம். என்ஜாய் பண்ணோம் ஃபேமிலியோட. அதான் நான் ஸ்மூத்தா போயிருக்கு படம், நல்லா இருக்கு. சாங்ஸ் வந்து அவ்வளவா எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இல்ல, பட் ஓகே. ஜி பிரகாஷ் நல்லா பண்ணிருக்காரு. புரியலனா பண்ணிருக்காரு, நல்லா பண்ணிருக்காரு. ஓகே பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். 9 9. இட்லி கடை மூவி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. டெஃபினட்டா இந்த காலத்துக்கு தேவையான மூவி. இப்ப இருக்கிற நிறைய சண்டை இது எல்லா இடத்துலயும் இருக்கிற இடத்துல அஹிம்சை பத்தி ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. டெஃபினட்டா மஸ்ட் வாட்ச் மூவி. தியேட்டர்ல வந்து பார்க்கணும். ஒன்னு அஹிம்சை பத்தி சொல்லியிருக்காங்க, இன்னொன்னு நம்ம எல்லாம் வெளிநாட்டுக்கு போய் எல்லாத்தையும் மறந்துடுறோம். பட் இங்க இருந்து என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது, அந்த சென்டிமெண்ட்ஸ், எமோஷன்ஸ் கண்டிப்பா இந்த காலத்துக்கு தேவையான எல்லா விஷயமே இந்த படத்துல இருக்கு. ஸோ டெஃபினட்டா மஸ்ட் வாட்ச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப நல்லா இருந்தது. செகண்ட் ஆஃப் நல்ல சென்டிமெண்டலா இருந்தது. ரொம்ப அதான் க்ளோஷர் வந்து ரொம்ப எதிர்பார்க்காத மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. சரிக்கா, அவங்களோட காம்போ இருக்கு. நித்யா முன்னாடி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இல்ல இது ரெண்டு இப்போ ரீசன்ட் பாஸ் நித்யாமியன் வந்து எல்லாமே வந்து நல்லா பண்றாங்க. அண்ட் ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்தது. வெரி நைஸ். விஜய் சேதுபதி கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கு தனுஷ்? அவங்க தனுஷோட நல்லா இருக்கு, இன்னும் நல்லா இருக்கு. சரிக்கா, இட்லி கடை அப்படி மேட்ச் ஆகுதா மூவி? டெஃபினட்டா மேட்ச் ஆகும். வந்து மஸ்ட் வாட்ச் மூவின்னு சொல்லிட்டேனே, வந்து பார்த்தேன். கண்டிப்பா காசு கொடுத்து வந்து பாருங்க. சரிக்கா, மியூசிக்ல எப்படி காட்டுது? மியூசிக் இஸ் ஆல்சோ குட். அந்த ஒரு சாங் ரொம்ப நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல ஒரு சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரிக்கா, அருண் விஜய் பத்தி? ஐயோ, பயங்கர சைக்கோ கேரக்டர், ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ஆக்சுவலி அவரோட கேரக்டர் நல்லா பண்ணிருக்காரு. சரிக்கா, ராஜ்கிரண் எப்படி நல்லா படத்துலயும் அப்பாவா தான் இருப்பாரு. இந்த படத்துலயும் அப்பாவா தான் இருக்காரு. அப்பா தி பெஸ்ட் அப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலி பையனை ரொம்ப நல்லா வளர்த்த அப்பா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்லா. சத்யராஜ் சார் அவர் பையனுக்கு நல்ல அப்பாவா இருந்தாரு. பட் அந்த மாதிரி இருக்க கூடாது அப்படிங்கறது இந்த படத்தை சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப டீசென்டான ரோல் தான். பட் டெஃபினட்டா கடைசியா அவங்களோட ரோல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. சாங்ஸ் ரொம்ப அந்த ஒரு சாங் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. மற்றபடி கடைசி வரைக்கும் அந்த பின்னாடி அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா மேட்ச் ஆயிருக்கு சார். ஓரளவு படம் இஸ் ஆக்சுவலி குட், வெரி நைஸ். சரிக்கா, என்ஜாய் பண்ணீங்களா? ரொம்ப நல்லா இருந்துச்சு. டெஃபினட்டா ஒரு சரிக்கா, இப்போ ஆக்டரா நல்லா ப்ரூவ் பண்ணிருக்காரா, இப்போ டைரக்டரா ப்ரூவ் பண்ணிருக்காரா இந்த படத்துல விஜய்? புரியல சார். இப்போ ஆக்டரா ப்ரூவ் பண்ணிருக்காரா இல்ல டைரக்டரா ப்ரூவ் பண்ணிருக்காரா? தனுஷ் ஆக்டரா ரொம்ப நல்லா இருக்கு. டைரக்ட் டெஃபினட்டா கதை நல்லா இருக்கு. ஸோ ஆக்டரா டெஃபினட்டா நல்லா தான் இருக்கு. ரெண்டுமே நல்லா இருக்கு சார். ஐ டோன்ட் வாண்ட் டு டிஃபரன்ஷியேட் பண்ணி ஒன்று சொல்றதுக்கு பக்கத்துல. ஓவராலா வந்து பாருங்க. மஸ்ட் வாட்ச் மூவி ஃபார் திஸ் ஜெனரேஷன். அண்ட் இந்த நேரத்துல இந்த உலகத்துக்கு என்ன தேவையோ அது நல்லா இருக்கு. சரிக்கா, ரேட்டிங் எவ்வளவு தருவீங்க? 10க்கு 9. 10க்கு 9 தரலாமா? சரிக்கா, थैंक यू. என்னக்கா மூவி பாத்துறீங்க? இட்லி கடை. இட்லி கடை செமையா நல்லா இருக்கு. செமையா இருக்கு. எதனால செமையா இருக்குறீங்க? எமோஷனலா இருந்துச்சு. அவங்க டாடிலாம் இறந்துட்டாரு. செமையா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் இருந்தது. சோ செமையா இருந்துச்சு. நல்லா இருக்கு. ஃபேமிலியா பார்க்கலாம், நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் இருந்தது. ஸ்டஃப் நல்லா இருந்தது. முருகன் தனுஷ். செகண்ட் ஹாஃப் தான் செமையா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கிளைமாக்ஸ் அப்படி இருக்கு. செமையா இருந்துச்சு. மியூசிக் ஓகே தானா? மூவி எப்படி? ஒரு நல்ல மாரல் வேல்யூ உள்ள ஒரு மூவியா இருந்தது. பிகினிங் வந்து கொஞ்சம் இது வந்தது, பட் எண்டிங் வந்து சூப்பரா. கிளைமாக்ஸ் அப்படி இருக்கு. கிளைமேக்ஸ்லாம் சூப்பரா இருந்தது. ஒரு மாரல் வேல்யூ சொல்ற மாதிரி நல்லா இருந்தது. ஆக்டிங் அப்படி இருக்கு. சூப்பரா இருந்தது. லைக் அவங்களோட ஒரு இதுலயும் நம்மளால அந்த எமோஷனை ஃபீல் பண்ண முடியும். நித்யா மேனன் தனுஷ் காம்போ முன்னாடி செம்மையா இருந்தது. திருச்சிற்றம்பலம் அண்ட் இதுவும் சூப்பரா இருந்தது. சாலினி செட் இருக்காங்க, அவங்க என்னவா இருக்காங்க மூவில? நீங்க போய் பாருங்க, நல்லா இருந்தது. ஜியோட மியூசிக் அப்படி இருந்தது. சூப்பரா இருந்தது. சூப்பரா. ரேட்டிங் எவ்வளவு தரீங்க 10க்கு? தெரியல, ஒரு 9.5 கொடுக்கலாம். 10க்கு 10 out of 10 கூட கொடுக்கலாம். நல்லா சாங்ஸ் அப்படி இந்த வைப் பண்ற மாதிரி இருந்ததா? வைபா தான் இருந்தது. லைக் எமோஷன் ஃபீல் பண்ற மாதிரி இருந்தது. சரி, ஓகே. தேங்க் யூ. என்ன மூவி பார்த்தீங்க? இட்லி கடை எப்படி இருக்கு? இட்லி கடை ஃபுல்லா இருக்கு, நல்லா இருக்குதுங்க. குட் பிக்சர். ஃபுல் வந்து இதுல வந்து கிரேஸ் வந்து தனுஷ்க்கு தான். டைரக்ஷன்னு ஆர்டினரி ஒரு சிம்பிள் ஸ்டோரி. நான் எடுத்துன்னு போனது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜ், செகண்ட் ஹாஃப் வெரி குட். சில்கி என்டர்டைன்மெண்ட்.
லாஸ்ட் கிளைமேக்ஸ் குட். ஃபுல் கிரேஸ் இஸ் தனுஷ். மியூசிக்லாம் எப்படி இருக்கு? மியூசிக் ஆவரேஜ். மியூசிக் அவர் பேக்ரவுண்ட் மியூசிக் குட். ஆவரேஜ் சாங்ஸ். ஆனால் ஃபுல்லாக வந்து பிக்சர் இஸ் தனுஷ். சரி, ஓகே, தேங்க்யூ. ஒரு வாட்டி பார்க்கலாம். மூவி நல்லா தான் இருக்கு, ஒரு வாட்டி பார்க்கலாம். தனுஷ் நல்லா பண்ணியிருக்காரு டேரக்டர். மொத்தம் எப்படி பண்ணிருக்காங்க? நல்லா தான் bro இருக்கு, எல்லாமே சூப்பர். டிஃப்ரெண்டான கதையா இருக்கு, ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்டோரி. ஃபேமிலி மூவி, எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ இட்லி கடை வச்சிருக்காங்க, மேட்ச் ஆகுதா? அதான் அவரே சொல்லிட்டாரு, நான் வந்து செஃப் ஆக வேண்டியவன், ரிலேட்டடா பண்ற மூவியை. ஸோ அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி காமிச்சு பண்ணிருக்காங்க. சூப்பர். ராஜ்கிரண் அவர்லாம் எப்படி பண்ணிருக்காரு? அவரு வேற லெவல் bro, அவர் அப்பத்திலே வேற மாதிரி, இப்போ சொல்ல வேணும். சூப்பர் ப்ரோ. சரி, இப்போ ராஜ்கிரண் அப்பாவா இருக்கா? நிறைய படத்துல அப்பாவா தான் பண்ணிருப்பாரு. அதேதான், சேம் தான், அதேதான். அப்பா தான். சத்யராஜ் நான் வரல. புரியல? சத்யராஜ் நான் வரல. அவர் அருண் விஜயோட அப்பாவா இருக்காரு. ஓ, வில்லனோட அப்பாவா. வில்லனோட அப்பாவா இருக்காரு. அருண் விஜய் சூப்பரா பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லைன் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக், செகண்ட் ஹாஃப் நல்லாவே போகுது. சூப்பர் ப்ரோ. என்ன ப்ரோ மூவி பாத்துறீங்க? இட்லி கடை எப்படி ப்ரோ இருக்கு இட்லி கடை? படம் நல்லா இருக்கு. ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கு. ஸ்க்ரீன் பிளே டிலே எங்கேயும் இல்லை. படம் அது பாட்டு ஓடிட்டே இருக்கு. கதையும் நல்லா இருக்கு. தனுஷ் டைரக்ஷன் நல்லா இருந்துச்சு. மியூசிக் பிஜிஎம் நல்லா இருந்தது. எல்லாரோட ஆக்டிங் நல்லா இருந்தது. படம் ரொம்ப எமோஷனல் டச்சா இருக்கு. அதுக்கு என்ன எமோஷனல் டச் சொல்ல வரீங்க? ஃபாதர் சன் எமோஷனல் டச் அந்த இது இருக்கு. இங்க இருந்து நிறைய பேர் வெளியில மைக்ரேட் ஆகி போயிருக்காங்க. ஃபாதர் அவங்க ஃபேமிலி எல்லாம் இங்க இருக்கும். அதோட கனெக்ஷனை பத்தி கொஞ்சம் சொல்லியிருந்தாங்க. மூவில ஃபாரின்ல பேஸ் பண்ணி போயிட்டா இல்ல இங்க தான்? இல்ல அது ஸ்டார்டிங் கொஞ்சம் மட்டும் தான். அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அதுக்கப்புறம் எல்லாம் இங்கே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் இருக்கு. ரெண்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே ஸ்க்ரீன் பிளே நம்ம ப்ரெசன்ஸ் எங்கேயுமே டிலே இல்லை. எந்த கொஞ்சம் டிலே கொஞ்சம் லேக் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸ்க்ரீன் பிளே ஃபுல் அண்ட் ஃபுல் போயிட்டே தான் இருக்கு. அதனால படம் எங்கேஜிங்காக தான் இருக்கு. சரி ப்ரோ, அருண் விஜய் அவர்ல எப்படி பண்ணிருக்காரு? அவரு வில்லனா பண்ணியிருக்காரு. அவரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவரோட ஈகோ தாண்டி வேற எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி தான். என்னானாலும் பரவாயில்ல, ஈகோ அந்த கேரக்டர். அதை பத்தி மீதியை போய் படத்துல பாருங்க, நல்லா இருக்கு. சரி ப்ரோ, இவர் ராஜ்கிரண் எப்படி ப்ரோ பண்ணிருக்காரு? அவர் தான் இந்த மூவியோட சோலே சொல்லலாம். அவரை சுத்தி தான் அவரு தான் இந்த மூவியோட சோல். அவரோட கேரக்டர் தாண்டி அவரோட ஆக்டிங் நல்லா இருக்கு. சத்யராஜ் சார் எப்படி ப்ரோ பண்ணிருக்காரு? சத்யராஜ் ப்ரோ எப்பயும் போல அவரோட ரோல், அவரோட ஆக்டிங் அவர் கரெக்டாக பண்ணிருக்காரு. சாலினி செட் இருக்காங்களா? அவங்க செகண்ட் ஹீரோனே இருக்காங்களா? எப்படி ப்ரோ இருக்காங்க? அவங்களோட ஸ்க்ரீன் பிளே கம்மி தான், பட் ஆனால் அவங்க நல்லா இருந்துச்சு. சாங்ஸ்லாம் எப்படி வைப் பண்ற மாதிரி இந்த சாங் வைப் பண்ற மாதிரினா ஒரு சாங். மீதி எல்லாமே மீதி இருக்க சாங்ஸ் எல்லாம் பிஜிஎம் எல்லாமே அந்த எமோஷன் டச்சு அந்த ஃபீல்ல இருக்கு. நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் அப்படி வந்தது. கிளைமேக்ஸ் நல்லா ஒரு மாதிரி கன்வின்ஸாக இருந்துச்சு. மற்ற கன்வின்ஸாகவும் இருந்தது. கொஞ்சம் லாஸ்ட்டாக முடிக்கும் போது ஒரு காமெடி எலிமெண்ட்டோட முடிச்சிருந்தாங்க. நல்லா இருக்கு. இப்போ ரேட்டிங் எவ்வளோ கொடுத்துருங்க? 10க்கு 9.9. ஓ, 9 தரலாமா? சரி, ஓகே ப்ரோ, தேங்க்யூ.